இந்த பதிவு நான் பெரிதும் மதிக்கும் அண்ணன் தொல் திருமாவர்களுக்கும் என் விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களுக்குமானது. அண்ணன் திருமாவர்கள் பிஜேபி அதிமுக விழுங்கிடுன்னு கவலைப்பட்டாங்க. அண்ணா ஏற்கனவே திமுக விசிக விழுங்கிவிட்டது. வேங்க வயல்ல தலித் மக்கள் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தாங்க. நான்குநேரியில தலித் மக்கள் குடியிருப்புல வீடு புந்து சரமாரியா தாக்குனாங்க. சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டு புதூர்லயும் அதே சம்பவம் அரங்கேறியது. மானாமதுரையில பாத்தீங்கன்னா ஆகாஷோட கஸ்டடியில் எடுத்து நடந்திருக்கு. ஏற்கனவே நெல்லையில கவின் ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஒட்டஞ்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தலித் இளைஞரை பிறப்புறுப்பை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. இவ்வளவு கொடூர சம்பவங்கள் நடந்திருக்கு. அண்ணன் இந்த திமுக அரசை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் பரவாயில்ல, ஒரு குரல் கூட இந்த சமூகத்துக்காக எழுப்பல. கூட்டணி தர்மம் ஒன்றே காரணம் நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் தொண்டை எங்க இருக்கான்னு தேடிதான் பிடிக்கணும். அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 28 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நேத்துக்கு கூட்டணிக்கு வந்த தேமுதிக கூட ஒரு 8 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்துட்டாங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமா அந்த கூட்டணி இருக்கிறீங்க. திரும்பவும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வரணும்னு விரும்புறீங்க. தன் இன மக்களுக்காக கூட ஒரு குரல் கொடுக்காம கூட்டணியை மட்டும் திரும்ப ஆட்சிக்கு வந்தா போதுன்னு சொல்லி அவங்களை தாங்கி பிடிக்கிறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க உதயசூரனுக்கு விழுகின்ற வாக்குகளில் 4/1 விடுதலை சிறுத்தைகள் வாக்குகின்றீங்க. அப்ப திமுகவோட வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல விசிக இருக்கு. ஏன் உங்களுக்கு நீங்க கேட்கிற 12 இடத்தை கொடுக்க மறுக்கிறாங்க? அவங்க கொடுக்கிற 6-7 சீட்டை வாங்கிக்கிட்டு நீங்க அந்த கூட்டணியில் இருக்கின்ற அவசியம் என்ன? தாவேக வேல்முருகன் கூட தன் தன்மானத்திலிருந்து இருக்க வேணாம்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. தயவு செய்து உங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கொடுக்கிற 6-7 சீட்டு வாங்கிட்டாங்க இருக்கிறத விட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவனா நீங்க இருக்கிறதே மக்கள் விரும்புறாங்க. சங்கத்தமிழ் அண்ணன் கூட நாங்க கேட்கிற 12 சீட்டை கொடுக்கலன்னா தலைவர்கள் தான் வேலை செய்வாங்க, அதுவும் குறைவா கொடுத்தா தொண்டர்கள் யாரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. எது நடக்குதுன்னு பொறுத்திருந்து